ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30/9/2024 காலை முரளி. பார்த்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான கவனம் கொள்ளுங்கள். தங்களது நேரத்தை பரசிந்தனையில் வீணடிக்காதீர்கள். தாங்கள் அரைக்க ஞானத்தை போதை ஏறும். கேள்வி: ஞானம் ஒரு வினாடிக்கு உரியதாக இருந்தும் கூட தந்தை இவ்வளவு விளக்கமாக புரிய வைப்பதற்கான அல்லது இவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான அவசியம் ஏன் உள்ளது? பதில்: ஏன் எனில், ஞானம் அளித்த பிறகு குழந்தைகளுக்குள் சீர்திருத்தமாகி உள்ளதா இல்லையா என்பதையும் தந்தை பார்க்கிறார் மற்றும் மீண்டும் திருந்துவதற்கான ஞானத்தை அளித்து கொண்டே இருக்கிறார். முழு விதை மற்றும் விருட்சத்தின் ஞானத்தை அளிக்கிறார். எனவே அவருக்கு ஞான கடல் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை ஒரு வினாடியினுடைய மந்திரத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார் என்றால் ஞானக்கடல் என்ற பட்டம் கூட கிடைக்க முடியாமல் போய்விடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பரமபிதா பரமாத்மா சிவனை இங்குதான் பூஜிக்கிறார்கள். இவர் சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது தானே. எங்கெல்லாம் லிங்கம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். சிவன் பரந்தாமத்தில் இருப்பவராவார், சென்றுள்ளார் என்பதையும் புரிந்துள்ளார்கள். எனவே அவருடைய ஞாபகார்த்தமாக பூஜிக்கிறார்கள். எந்த நேரத்தில் நினைவு செய்யப்படுகிறதோ பின் அவர் நிராகாரமானவராவார், பரந்தாமத்தில் வசிப்பவராவார் என்பது புத்தியில் அவசியம் வருகிறது. அவரை சிவன் என்று கூறி பூஜிக்கின்றார்கள். கோவிலில் சென்று தலை வணங்குகிறார்கள். லிங்கத்தின் மீது பால், பழம், நீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்கின்றனர். ஆனால் அதுவோ ஜடப்பொருளாகும். ஜடப்பொருளின் பக்தி தான் செய்கிறார்கள். அவர் சைத்தன்யமானவர். அவருடைய இருப்பிடம் பரந்தாமமாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர்கள் பூஜை செய்யும் பொழுது பரந்தாமத்தில் வசிப்பவராவார். அவர் சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது. அதனால்தான் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த சிலை ஒன்றும் சிவன் கிடையாது, அது அவருடைய உருவமாகும். அதே போல தேவதைகளை கூட பூஜிக்கிறார்கள். ஜட சித்திரங்கள் உள்ளன, சைத்தன்யமாக இல்லை. ஆனால் அதுபோல உயிர் பொருளாக இருந்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. அவசியம் மறுபிறவி எடுத்து கீழே வந்திருக்கக்கூடும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து உள்ளீர்கள். ஆத்மா அதேதான். ஆத்மாவின் பெயர் மாறுவதில்லை, மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறுகிறது. அந்த ஆத்மா ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கிறார். மறுபிறவியும் எடுத்தே ஆக வேண்டும். யார் முதல் சரீரத்தை உடையவர்களோ அவர்களே பூஜிக்கிறார்கள். அதாவது சத்தியுக லட்சுமி நாராயணரே பூஜிக்கிறார்கள். இச்சமயம் தந்தை அளிக்கும் ஞானத்தின் மீது உங்களுடைய கவனம் செல்கிறது. எந்த படத்திற்கு பூஜை செய்கிறார்களோ அவர் முதல் நம்பரில் இருப்பவர் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் சைத்தன்யமாக இருந்தார்கள். இங்குதான் பாரதத்தில் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்து வெவ்வேறு பெயர் ரூபங்கள் எடுத்து 84 பிறவிகளின் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. இது யாருடைய கவனத்தில் கூட வருவதும் இல்லை. சத்தியுகத்தில் அவசியம் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது இல்லை. இதுவும் யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. நாடகத்தின் திட்டப்படி மீண்டும் உயிருள்ளவராக அவசியம் வருவார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் புத்தியில் இந்த எண்ணமே வருவதில்லை. மற்றபடி இவர்கள் இருந்தார்கள் என்ற அளவிற்கு அவசியம் புரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களுடைய ஜட சித்திரங்கள் உள்ளன, ஆனால் அவர்கள் உயிர் உள்ளவர்களாக எங்கே சென்று விட்டார்கள் என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. மனிதர்களோ 84 லட்சம் புனர்ஜென்மங்கள் என்று கூறிவிடுகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகள் தான் எடுக்கிறார்கள். 84 லட்சம் அல்ல என்பது தெரிந்துவிட்டுள்ளது. இப்பொழுது ராமச்சந்திரனுக்கு பூஜை செய்கிறார்கள். ராமர் எங்கு சென்றார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீராமரின் ஆத்மாவோ அவசியம் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இங்கு தேர்வில் தோல்வி அடைந்து விடுகிறார், ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவசியம் இருப்பார் அல்லவா? இங்கேதான் புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ராமரின் பெயர் புகழுடையது என்றால் அவசியம் வருவார். அவர் ஞானம் எடுக்க வேண்டி வரும். இப்பொழுது எதுவும் தெரிய வருவதில்லை. எனவே அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டி வருகிறது. இந்த விஷயங்களில் செல்வதால் கூட நேரம் வீணாகி போகிறது. இதைவிட நாம் ஏன் நமது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடாது? நமது முன்னேற்றத்திற்கான பேட்டரி சார்ஜ் செய்யலாமே.
மற்ற விஷயங்களின் சிந்தனை என்பதோ பர சிந்தனையாகி விடுகிறது. இப்பொழுதோ தன்னை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். நாம் தந்தையின் நினைவு செய்வோம், அவரும் அவசியம் படித்து கொண்டிருப்பார். அதாவது ராமரின் ஆத்மா தனது பேட்டரி சார்ஜ் செய்து கொண்டிருப்பார். ஆனால் நீங்கள் உங்களுடையதை செய்ய வேண்டும் தான். அரைக்கத்தான் போதையேறு என்று கூறப்படுகிறது. நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவுமே உயர்ந்த பதவி இருந்தது என்று தந்தை கூறியுள்ளார். இப்பொழுது மீண்டும் புருஷார்த்தம் செய்யுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விக்கர்மங்கள் விநாசமாகும். குறிக்கோள் அல்லவா? இதை சிந்தனை செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். நாராயணனையே நினைவு செய்வதால் நாம் நாராயணனாக ஆகிவிடுவோம். கடைசி நேரத்தில் யார் நாராயணனை நினைவு செய்தார்களோ, நீங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், பிறகு நாராயணராக வேண்டும். இது நரனிலிருந்து நாராயணாவதற்கான மிக உயர்ந்த வழியாகும். ஒரு நாராயணரோ ஆகமாட்டார் அல்லவா? இதுவோ முழு பரம்பரையாகிறது. தந்தை மிக உயர்ந்த புருஷார்த்தம் செய்விப்பார். இது இருப்பதோ ராஜயோகத்தின் ஞானமாக, அது கூட முழு உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும். எவ்வளவு புருஷார்த்தம் செய்வார்களோ அந்த அளவிற்கு அவசியம் நன்மை உள்ளது. ஒன்று தன்னை ஆத்மா என்ற அவசியம் நினைவு செய்யுங்கள். ஒரு சிலர் குறிப்பிட்ட இந்த ஆத்மா உங்களை நினைவு செய்கிறார் என்று கூட எழுதுகிறார்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக எழுதுகிறது. ஆத்மாவின் தொடர்பு சிவபாபாவுடன் உள்ளது. நான் ஆத்மா குறிப்பிட்ட இந்த சரீரத்தின் பெயர் ரூப உடையவன் ஆவேன். இதை அவசியம் கூற வேண்டியிருக்கும் அல்லவா? ஏனெனில் ஆத்மாவின் சரீரத்தின் மீதுதான் பல்வேறு பெயர்கள் இடப்படுகின்றன. நான் ஆத்மா உங்களின் குழந்தை ஆவேன். இதை ஆத்மாவாகிய என்னுடைய சரீரத்தின் பெயர் குறிப்பிட இது ஆகும். ஆத்மாவின் பெயரோ ஒருபொழுதும் மாறுவதில்லை. நான் ஆத்மா குறிப்பிட்ட இந்த சரீரம் உடையவனாவேன். சரீரத்தின் பெயரோ அவசியம் வேண்டும். இல்லை என்றால் காரியங்கள் நடக்க முடியாது. நான் கூட இந்த பிரம்மாவின் உடலை தற்காலிகமாக வந்துள்ளேன் என்று இங்கு தந்தை கூறுகிறார். இவருடைய ஆத்மாவிற்கும் கூட புரிய வைக்கிறார். நான் இந்த சரீரம் மூலமாக உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளேன். இது என்னுடைய சரீரம் அல்ல. நான் இந்த உடலில் இறங்கி இருக்கிறேன். பிறகு என்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன். நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மந்திரத்தை அளிக்க. அப்படியின்றி மந்திரத்தை அளித்துவிட்டு சென்று விடுகிறேன் என்பதில்லை. இல்லை, எந்த அளவிற்கு சீர்திருத்தம் ஏற்பட்டுள்ளது என்று குழந்தைகளை பார்க்கவும் வேண்டியுள்ளது. பிறகு திருந்துவதற்கான அறிவுரை அளித்து கொண்டே இருக்கிறார். ஒரு வினாடி ஞானம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்றால் பின் ஞானக்கடல் என்றோ அழைக்க முடியாது. எவ்வளவு காலம் ஆகிவிட்டுள்ளது? உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். கல்ப விருட்சத்தை பற்றி பக்தி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் புரிய வேண்டிய விளக்கங்கள் ஆகும். விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். ஹோல் சேல் ஒட்டுமொத்தமாக என்றால் மன்மனா பவ. ஆனால் இவ்வாறு கூறி ஒன்றும் சென்று விட மாட்டார். பாலனையும் செய்ய வேண்டி வரும். ஒரு சில குழந்தைகள் தந்தையை நினைவு செய்து பின் காணாமல் போய்விடுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த பெயருடைய இந்த ஆத்மா மிகவும் நன்றாக படித்து கொண்டிருந்தார். நினைவோ வருமல்லவா? பழைய குழந்தைகள் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்களை மாயை விழுங்கிவிட்டது. ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் வந்தார்கள். சற்றென்று வந்து தந்தையின் மடியில் எடுத்துக்கொண்டார்கள். பட்டி அமைந்தது. இதில் அனைவரும் தங்களது லக் பாக்கியத்தை அமைத்து கொண்டார்கள். பிறகு பாக்கியத்தை சேமித்து கொண்டே இருக்க மாயை ஒரேடியாக ஊதி தள்ளிவிட்டது. நிலைத்திருக்க முடியவில்லை. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகும் இவ்வாறே ஆகும். எவ்வளவு பேர் சென்று விட்டார்கள். பாதி மரமோ அவசியம் போய்விட்டன. ஒரு பக்கம் விருட்சம் விருத்தி அடைந்துள்ளது தான். ஆனால் பழையவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களில் ஒரு சிலர் படிப்பதற்கு மீண்டும் அவசியம் வருவார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். நாம் தந்தையிடம் படித்து கொண்டிருந்தோம் என்பது நினைவிற்கு வரும். மற்ற எல்லோரும் இதுவரை படித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் தோற்றுவிட்டோம். மீண்டும் களத்தில் வருவார்கள். பாபா மீண்டும் வர அனுமதிப்பார். பிறகும் வந்து புருஷார்த்தம் செய்யட்டுமே. ஏதாவது ஒரு நல்ல பதவி கிடைத்துவிடும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை நினைவூட்டுகிறார். இப்பொழுது எப்படி நினைவு செய்கிறீர்கள்? பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் பாபாவோ இங்கு ரதத்தில் அமர்ந்துள்ளார். இந்த ரதம் பற்றி அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகிறது. இது பாக்கியசாலி ரதமாகும். இதில் வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் இருக்கும்பொழுது அவரை பரந்தாமத்தில் நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நினைவினால் என்ன ஆகும் என்பதை தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுயம் தந்தை இந்த ரதத்தில் வந்து ஸ்ரீமத் அளிக்கிறார். எனவே பாபா இங்கு இந்த மரண உலகத்தில் புருஷோத்தம, அதாவது ஆத்மா உயர்ந்த நிலை அடையக்கூடிய சங்கம யுகத்தில் இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்.
நான் இந்த ரதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை அளித்து கொண்டு இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் இங்கே இருக்கிறேன் என்று என்னுடைய அறிமுகத்தையும் அளிக்கிறேன். இதற்கு முன்போ நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார் என்று புரிந்து இருந்தீர்கள். வந்து சென்றிருக்கிறார், ஆனால் எப்பொழுது என்பது தெரியாமல் இருந்தது. அனைவருமே தானே வந்து சென்று இருக்கிறார்கள். யாருடையதெல்லாம் படங்கள் உள்ளனவோ அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் செல்கிறார்களோ அவர்கள் மீண்டும் அவரவர் நேரப்படி வருகிறார்கள். பல்வேறு பாகங்களை நடித்து கொண்டே இருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கோ யாரும் போவதே இல்லை. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். மேலும் பழைய உலகத்தின் முடிவு புதிய உலகத்தின் ஆரம்பம் வேண்டும். இதற்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. மனிதர்கள் ஒன்றுமே தெரியாமல் உள்ளார்கள். சரீரம் எரிந்து விடுகிறது, மற்றது ஆத்மா சென்று விடுகிறது. இப்பொழுது கலியுகமாகும். எனவே அவசியம் பிறவி கூட கலியுகத்தில் தான் எடுப்பார்கள். சத்தியுகத்தில் இருந்தார்கள். பின் பிறவி கூட சத்தியுகத்தில் தான் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஆத்மாக்களின் முழு இருப்பு ஸ்டாக் நிராகரி உலகத்தில் இருக்கும் என்பதை அறிந்துள்ளீர்கள். இதுவோ புத்தியில் பதிந்து உள்ளது தானே. பிறகு அங்கிருந்து வருகிறார்கள். இங்கு சரீரத்தை தாரணை செய்து ஜீவ ஆத்மா ஆகிவிடுகிறார்கள். எல்லோரும் இங்கு வந்து ஜீவ ஆத்மா ஆக வேண்டும். பிறகு வரிசை கிரமமாக திரும்பி செல்ல வேண்டும். எல்லோரையும் கூட்டி செல்ல மாட்டார். இல்லை என்றால் பிரளயமாகிவிடும். பிரளயமாகிவிட்டது என்று காண்பிக்கிறார்கள். விளைவு எதுவும் காண்பிப்பது இல்லை. இந்த உலகம் ஒருபொழுதும் காலியாக முடியாது என்பதை நீங்களோ அறிந்து உள்ளீர்கள். ராமரும் சென்றார், பெரிய குடும்பமுடைய ராவணனும் சென்றார் என்ற பாடல் உள்ளது. முழு உலகத்தில் ராவண சம்பிரதாயம் உள்ளது அல்லவா? ராம சம்பிரதாயமோ மிகவும் குறைவாக உள்ளார்கள். ராமரின் சம்பிரதாயமோ இருப்பதே சத்தியுக திரேதாவில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பின்னால் மற்ற கிளைகள் வெளிப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் விதை மற்றும் விருட்சம் பற்றி அறிந்துள்ளீர்கள். தந்தை எல்லாமே அறிந்துள்ளார். அதனால் தான் கூறிக்கொண்டே இருக்கிறார். எனவே அவருக்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. ஒரே விஷயம் ஒருவேளை இருந்திருந்தால் பின் எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை உருவாக்கி இருக்க முடியாது. விருட்சத்தின் விளக்கம் பற்றி கூட புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். மூல அடிப்படை விஷயம் முதல் நம்பர் பாடமாவது தந்தையை நினைவு செய்வது. இதில் தான் உழைப்பே உள்ளது. எல்லாமே இதை பொறுத்தது தான். மற்றபடி விருட்சத்தையோ நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருமே அறியாமல் உள்ளார்கள். நீங்கள் எல்லா தர்மத்தினுடைய நாள் கிழமை ஆகியவை எல்லாம் கூறுகிறீர்கள். அரை கல்பத்தில் இவையெல்லாம் வந்து விடுகிறது. மீதம் இருப்பது சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினர். இதற்காக நிறைய யுகங்கள் ஒன்றும் இருக்காதல்லவா? இருப்பதே 2 யுகங்கள். அங்கு மனிதர்களும் குறைவாக இருப்பார்கள். 84 லட்சம் பிறவிகளும் இருக்கவும் முடியாது. மனிதர்களின் அறிவுக்கு எட்டாமல் இருந்து விடுகிறது. எனவே மீண்டும் தந்தை வந்து அறிவை அளிக்கிறார். படைப்பு கர்த்தாவாக இருக்கும் தந்தையே வந்து படைப்பவர் மற்றும் படைப்பு முதலீடை கிடைப்பற்றிய ஞானத்தை அமர்ந்து அளிக்கிறார். பாரதவாசிகளும் முற்றிலும் ஒன்று அறியாமல் இருக்கிறார்கள். எல்லோரையும் பூஜித்து கொண்டே இருக்கிறார்கள். முகம்மதியர், பார்சி ஆகியோரை யார் வருகிறார்களோ அவர்களை பூஜிக்க முற்பட்டு விடுகிறார்கள். ஏனெனில் தங்களுடைய தர்மம் மற்றும் தர்மஸ்தாபகரை மறந்து விட்டுள்ளார்கள். மற்றவர்களோ எல்லோரும் அவரவர் தர்மத்தை அறிந்துள்ளார்கள். குறிப்பிட்ட இந்த தர்மம் எப்பொழுது யார் ஸ்தாபனை செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மற்றபடி சத்தியுக திரேதாவின் சரித்திரம் பூக்களும் பற்றி யாருக்குமே தெரியாது. சிவபாபாவினுடையது இந்த ரூபமாக என்று படங்களும் பார்க்கிறார்கள். அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். எனவே நினைவும் அவரையே செய்ய வேண்டும். இங்கு பிறகு எல்லோரையும் விட அதிகமாக கிருஷ்ணருக்கு பூஜை செய்கிறார்கள். ஏனெனில் அடுத்து இருக்கிறாரல்ல வான்பு அவரை செய்கிறார்கள். ஆக கீதையின் பகவான் கூட அவரென்று நினைத்து விட்டுள்ளார்கள். கூறுபவர் வேண்டும், அப்பொழுதுதான் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். தந்தை தான் கூறுகிறார் ஞானத்தை. புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விப்பவர் ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரம் மூலமாக விநாசம், விஷ்ணு மூலமாக பாலனை என்று எழுதுகிறார்கள். இந்த இடத்தை பற்றிய விஷயம்தான். ஆனால் அறிவு எதுவும் இல்லை. அது நிராகார சிருஷ்டி, இது சாகார சிருஷ்டி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிருஷ்டி இதுவே தான். இங்குதான் ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் ஆகிறது. மகிமை முழுவதும் இந்த இடத்தினுடையது தான். மற்றபடி சூட்ச்ம வதனத்தின் சாட்சாத்காரம் மட்டும் ஆகிறது. மூலவதனத்திலும் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். பிறகு இங்கு வந்து பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள். மற்றபடி சூட்ச்ம வதனத்தில் என்ன இருக்கிறது? இது படம் அமைக்கப்பட்டுள்ளது. அது பற்றி தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இது போல சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தா ஆக வேண்டும். பரிஸ்தாக்கள் எலும்பு சதை இல்லாமல் இருப்பார்கள். ததீசி
ரிஷி எலும்புகளையும் கொடுத்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அல்லவா. மற்றபடி சங்கரன் பற்றிய பாடல் எங்குமே இல்லை. பிரம்மா விஷ்ணுவின் கோவில் உள்ளது, சங்கரனுடையது எதுவுமே இல்லை. எனவே அவரை விநாசத்திற்காக வைத்து விட்டார்கள். மற்றபடி இதுபோல கண் திறந்து விடுவதால் ஒன்றும் விநாசம் செய்வதில்லை. தேவதைகள் பிறகு இம்சையின் காரியம் எப்படி செய்வார்கள்? அவர்களும் செய்வதில்லை. சிவபாபா அதுபோல உத்தரவும் கொடுப்பது இல்லை. உத்தரவு கொடுப்பவர் மீது வந்துவிடும் அல்லவா, கூறுபவரை மாட்டி விடுகிறார். அவர்களோ சிவன் மற்றும் சங்கரனையே ஒன்று என்று கூறிவிடுகிறார்கள். இப்பொழுது தந்தை கூட என்னை நினைவு செய்யுங்கள், மேகம் என்று ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்படி என்று சிவசங்கரனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவதில்லை. பதித்த பாவனர் என்று ஒருவருக்குத்தான் கூறுகிறார்கள். பகவான் அமர்ந்து பொருளுடன் கூடிய புரிய வைக்கிறார். இது யாருக்கும் தெரியாது. எனவே இந்த படத்தை பார்த்து குழப்பி விடுகிறார்கள். அந்த படத்தின் பொருள் பற்றி அவசியம் கூற வேண்டியுள்ளது அல்லவா. புரிந்து கொள்வதற்கு நேரம் பிடிக்கிறது. கோடியில் யாரோ ஒருவர் தான் வெளிப்படுகிறார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று கோடியில் ஒருவர் தான் என்னை பற்றி கண்டறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையாக காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனையிலும் தனது நேரத்தை இழக்கக்கூடாது. தனது போதையில் இருக்க வேண்டும். தன்னை பற்றிய சிந்தனை செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். 2. நரனிலிருந்து நாராயணாவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவில் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஹையஸ்ட் யுக்தி, மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடியே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தை மறந்து விட வேண்டும். வரதானம். வள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்து விடுபட்டு கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராகுக. சில குழந்தைகள் இவர் மீது பற்று இல்லை, இவரது குணம் மிக நன்றாக உள்ளது, சேவையின் சிறப்பு அம்சம் உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதர் மீது, பொருள், இடத்தின் மீது மீண்டும் மீண்டும் செல்வதின் கவர்ச்சி தான். எவருடைய குணம், சேவை செய்யும் சிறப்பு அம்சம், எதை பார்த்தாலும் வள்ளலை மறவாதீர்கள். இது வள்ளலின் வரமாகும். இந்த நினைவே பற்றிலிருந்து விடுபட்டவராக கவர்ச்சியற்றவராக மாற்றும். எவர் மீது ஈர்ப்பற்றவராவீர்கள். ஸ்லோகன். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பியுங்கள். பகவானுடன் இணைந்து விடும் ஆன்மீக சமூக நல சேவகர்கள் ஆகுங்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.